அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா இறப்பு அப்படிங்கிறத நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள், அந்த கிராமத்தில் எப்படிலாம் இருப்பாங்க, அந்த மண் வாசனை, இது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே நம்மளுக்கு காட்சிப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்க்கும் பொழுது இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாரதி ராஜா ஜூன் 10ஆம் தேதி அன்று காலமானார். அவருடைய இறப்பில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சச்சுரவுகள், அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமும் ஒன்று நடந்திருக்கிறதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வளர்ப்பு நாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அதாவது தன்னுடைய முதலாளியான எஜமானான பாரதி ராஜாவுடைய இறப்பை முன்கூட்டியே அவர் வளர்த்த அந்த நாய் கடித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறதுங்க. இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பாரதி ராஜா அவர்களினுடைய இறப்பிற்கு பிறகும் இறப்பின் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா தனியாகவே இருந்தார் அப்படின்னு நிறைய விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அவருடைய தனிமைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின தகவலோடு கங்கை அமரன் கோபப்பட்ட விஷயத்திற்கான காரணமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்களினுடைய உடன்பிறப்பு சகோதரர் தற்போது ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ராஜா தமிழ் சினிமாவினுடைய முகத்தை மாற்றிய இயக்குனர் இமயம் அப்படின்னே சொல்லலாம். மறைந்த பல நாட்கள் கடந்திருந்தாலும் அவரை சுற்றிய சர்ச்சைகளும் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் அவருடைய வளர்ப்பு நாய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறப்பை முன்கூட்டியே கணித்திருக்கிறது. அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே சோகத்தில் இருந்ததாம். ஒரு துளி கூட அது சாப்பிடவோ அல்லது தண்ணீர் பருகவோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வேலை செய்து கொண்டிருந்தவங்க. அந்த நாய் பார்த்திங்கன்னா ஒரு விதமான சோகத்திலேயே ஒரு மாதிரி அழுதபடி இருந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது சாப்பிட்றதும் இல்லை, தண்ணீர் கூட பருகாமல் அந்த 2 நாட்கள் அந்த நாய் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் உடல்நிலை மோசமாகி அதுக்கப்புறம் ஜூன் 10ஆம் தேதி அன்று அவர் காலமானதாக சொல்லப்படுது. இப்படி பாரதி ராஜாவுடைய வளர்ப்பு நாய் பார்த்திங்க அப்படின்னா இவ்வாறு பாரதி ராஜா தன்னுடைய எஜமான் தன்னை விட்டு பிரிய போகிறார் அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து உணவு ஏதும் அருந்தாமல் சோகத்தோடு இருந்த அந்த நிகழ்வை பார்த்திங்க அப்படின்னா கேட்போரனுடைய மனதை நெகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய எஜமானான பாரதி ராஜா மீது மிகுந்த அன்பும் பாசமும் நன்றி உணர்வும் வைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி சடங்குல கூட அந்த நாய் பங்கேற்று மிகுந்த சோகத்தோடு அழுது கொண்டிருந்ததாகவும் பலரும் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த பலரும் பார்த்தீங்க அப்படின்னா நெகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாயில்லா ஜீவனுக்கு கூட இப்படி ஒரு அன்பும் பாசமும் இருக்கின்றதே, ஆனாலும் அவருடைய குடும்பத்தினர் மத்தியில் ஒரு சண்டை சச்சுரவு மோதல்கள் எடுக்கிறதே அப்படின்னு இப்படி கூட அவங்க ஒரு சிலர் பேச ஆரம்பித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா வளர்ப்பு நாய்க்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் கூட அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு மத்தியில் கிடைக்காம போய்விட்டதே, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போயிட்டாரா அப்படின்ற மாதிரியான பலரும் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் அந்த நாயின் செய்த அந்த செயல் அப்படிங்கிறது காண்போர் உள்ளத்தையும் கேட்போரின் உள்ளத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நெகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
அவருடைய இறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சண்டை சச்சரவுகள், கருத்து மோதல்கள் உருவாகியிருக்கு. அதற்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அது வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவருடைய இறப்பிற்கு பிறகு அது வெளி உலகத்திற்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவருடைய இறுதி சடங்குலேயே அந்த பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மோதல்கள், சண்டை சச்சரவுகள் நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இயக்கிய திரைப்படங்களை விட அவருடைய இறுதி நாட்களும் குடும்பத்தில் நிலவியதாக கூறப்படக்கூடிய பிரச்சனைகளும் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு வருதுங்க. குறிப்பா பாரதி ராஜாவினுடைய இறுதி அஞ்சலி நிகழ்வுல நடந்த ஒரு சம்பவம் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்படின்னே சொல்லலாம். பல வருடங்களாக பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பராக இருந்து வந்த கங்கை அமரன் அவருடைய மனைவியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, அனாதையாக விட்டுட்டீங்களே அப்படின்னு கூறிய காட்சி இணையத்துல காட்டு தீ போல பரவி இருக்கிறது. அந்த ஒரு வீடியோவை பார்த்த பலரும் பாரதி ராஜா கடைசி காலத்துல உண்மையிலேயே தனிமையில வாழ்ந்தாரா, குடும்பத்தினர் அவரை கவனிக்கவில்லையா, அவருடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் சோகமாக முடிந்துவிட்டதா என்ற கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தனர். பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜின் திடீர் மறைவு அவரை மிகப்பெரிய அளவில் பாதித்ததாக நெருங்கியவர்கள் பலரும் கூறியிருக்காங்க. மகனை இழந்த துயரத்தில் இருந்து அவர் முழுமையாக மீளவே இல்லை என்றும் அந்த வேதனை அவரது உடல்நிலையையும் பாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே குடும்ப உறவுகள், சொத்து விவகாரங்கள், மருமகள் நந்தனா, மகள் ஜனனி தொடர்பான பேச்சுக்கள் என பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இறுதி சடங்கில் கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக வெளியான தகவல்கள் ரசிகர்களை மேலும் குழப்பமடைய செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில தற்போது பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாவை குடும்பத்தினர் கவனிக்கவில்லை என்பது முற்றிலும் தவறான தகவல். அண்ணியும் குடும்ப உறுப்பினர்களும் அவரை மிகவும் அக்கறையுடன் பார்த்து கொண்டார்கள். கடைசியாக அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அண்ணியின் சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவசர சூழ்நிலை காரணமாக தேனிக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அதற்கு முன்பே அண்ணாவை கவனிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் அண்ணன் பாரதி ராஜாவின் உயிர் பிரிந்த சம்பவத்தை பார்த்து கங்கை அமரன் உணர்ச்சிவசப்பட்டு பேசிவிட்டார். அவருக்கு அண்ணா மீது இருந்த பாசம்தான் அந்த வார்த்தைகளாக வெளிப்பட்டது. பின்னர் நடந்த உண்மை நிலையை அவரிடம் விளக்கிய போது அவரும் புரிந்து கொண்டாரு என்று தெரிவித்திருக்கார். உண்மையில் கங்கை அமரன் பேசியது கோபத்தில் அல்ல, பாசத்தில் இருந்து வந்த வேதனை என அவரது நெருங்கிய வட்டாரங்களும் சொல்லியிருக்காங்க. பாரதி ராஜாவும் இளையராஜா, கங்கை அமரன் குடும்பமும் பல சதாப்தங்களாக நெருங்கிய உறவில் இருந்தவர்கள். அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிய ஒருவர் இறுதி நேரத்தில் தனியாக இருந்தார் என்று தெரிந்தபோது கங்கை அமரனின் மனவேதனை வார்த்தைகளாக வடித்திருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையே நடிகர் ராதாரவி அளித்த பேட்டியும் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. அதில் அவர் மகன் மனோஜின் மறைவு பாரதி ராஜாவை மிகவும் பாதித்தது, சில குடும்ப பிரச்சனைகளும் அவரை மனதளவில் பாதித்தன என கூறியிருந்தார். ராதாரவியின் இந்த கருத்தும் தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே இறுதி சடங்கில் நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அவரது பேட்டி மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன.